பையனை படிக்க வைக்கணுங்கிறதுக்காக புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வர முடிஞ்சிச்சு, தமிழ் புதுமை திட்டத்தை கொண்டு வர முடிஞ்சிச்சு. வீட்டுல இருக்கல கல்லூரிக்கு போகிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு லேப்டாப் வழங்கக்கூடிய அந்த திட்டத்தை நம்மளால கொண்டு வர முடிஞ்சிச்சு. மக்களை தேடி மருத்துவங்கிற பேர்ல மக்களை தேடி வந்து மருத்துவத்துக்கு வந்த அந்த ஒரு திட்டத்தை நம்மளால கொண்டு வர முடிஞ்சது. நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய மருத்துவ முகாமை நடத்தி முதல்ல உங்களுடைய உடலை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்ற அந்த திட்டத்தை நம்ம நடத்தி காமிச்சிருக்கிறோம். உங்களுடன் ஸ்டாலின் விதத்துல ஒவ்வொரு தொகுதியாக போய் ஒவ்வொரு பகுதியாக போய் அங்க கிட்ட உங்கள்கிட்ட மனுக்களை வாங்கி அந்த மனுக்களின் மூலமாக ஏறத்தாழ 15 வகையான துறை சார்ந்திருக்கிற எதெல்லாம் தீர்த்து வைக்க முடியுமோ, நீதிமன்ற வழக்கு இருந்தா மட்டும்தான் நமக்கு காலதாமதம் ஆகுமே தவிர மற்றதெல்லாம் அரசாங்கத்தால் எதெல்லாம் செய்ய முடியுமோ அது முழுமையாக நம்ம செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 5 ஆண்டு காலமும் மக்களோட மக்களாக, அது நானாக இருந்தாலும் கருணாநாயகனாக இருந்தாலும் தம்பி மகாவா இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனை கேட்டு இருந்து அடுத்த நிமிஷம் சொல்றாங்க. ஏன்னா நம்முடைய கட்டமைப்பு அந்த மாதிரியான கட்டமைப்பு. இவரை தேர்ந்தெடுத்துனா நம்ம யாரு போய் இவரை பாக்குறது ஒண்ணு வேணாம், மகாட்ட சொன்னா போதும், அவர் கருணாநிதி சொல்ல கருணாநிதி நேரம் என்கிட்ட சொன்னா அடுத்த நிமிஷம் உங்களுக்கான பணிகளை நாங்க செஞ்சு கொடுத்துட முடியும். சோ இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு உள்ள ஒரு இயக்கம். அதனாலதான் 77 ஆண்டு காலம் பழமை வாய்ந்த நம்முடைய இயக்கம் இன்னும் வலுவாக நிற்குதுங்கிறது காரணம் இதுதான். எங்களுடைய வேறாக இருக்கின்ற கிளை கழகத்திலிருந்து மாவட்ட கழகம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த இதுதான். ஆக இங்கே வருகை தந்த நீங்கள் அதை நீங்கள் உணர வேண்டும். தமிழ்நாட்டு முதலமைச்சர் தேர்தல் அறிக்கையிலே சொல்லிட்டாரு, மகளிர் உரிமை தொகை அப்படின்னு வரும்பொழுது இப்ப நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன், திராவிட மாடல் 2.0 தொடரும் பொழுது அது 2000 ரூபாயாக அதை உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த 1000 ரூபாயை நிறுத்துறதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி நீதிமன்றத்துக்கு போறாங்கம்மா எதிர்கட்சியை சார்ந்தவங்க. இந்த 1000 ரூபாய் கொடுக்க கூடாது, நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அதை முன்கூட்டியே தெரிந்து கொண்ட தமிழ்நாட்டு முதலமைச்சர் சின்னரத்னா சொன்னாரு, என்னுடைய தாய்மாருக்கு நான் கொடுக்குற 1000 ரூபாயை நிறுத்தினா நான் 5000 ரூபாயா தருவேன் என்று சொல்லி உடனடியாக பேங்க் அக்கௌண்ட்ல அதை போனேன். இப்ப தேர்தல் வாக்குறுதியே சொல்லியிருக்காரு, யார் யாரும் என்னென்னமோ சொன்னாலும் ஒண்ணும் வேணாம், 8000 ரூபாய் மதிப்பான கூப்பனை நான் தரேன் இல்லத்தரசிகளுக்கு. உங்களுக்கு தேவையான பொருளை, உங்களுக்கு விருப்பமான பொருட்களை பக்கத்துல இருக்கிற கடையில போய் நீங்க அந்த கூப்பனை காமிச்சு நீங்க வாங்கிக்கலாங்கிற அளவுக்கான அந்த திட்டத்தையும், அது உங்களுடைய விருப்பத்தின் பேர் தான் திட்டம் தீட்டப்படுகிறதே தவிர நான் சொல்றேன் அதை நீ வாங்கிக்கங்கிறதுக்கு மாதிரியான திட்டத்தை தீட்டக்கூடியவர் நம்முடைய முதலமைச்சர் இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக வருகை தந்திருக்க நீங்கள் தொடர்ந்து 3வது முறையாக உங்கள் வீட்டு பிள்ளையாக இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மீண்டும் இந்த திருவம்பூர் தொகுதியில் நான் களம் காண்கின்றேன். உங்கள் மீது வைக்கின்ற நம்பிக்கை, எங்களுடைய கூட்டணி மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை. ஆக ஒவ்வொரு முறையும் 2016 16,697 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றேன். 2021 தேர்தலில் 49,697 வாக்குகள் வித்தியாசத்தில் நான் வெற்றி பெற்றேன். 2026 அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கு தொடர்ந்து வழக்கம் போல் உதயசூரியன் சின்னத்திலே நீங்கள் வாக்களித்து உங்கள் வீட்டு பிள்ளையாக இருக்கின்ற அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எம்எல்ஏ விடுங்க, அமைச்சரை விடுங்க, முதல்ல உங்க வீட்டு பிள்ளையாக உங்களுடைய சேவகனாக உங்களுக்கு பணியாற்றுவதற்கு இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் என்று உங்களுடைய பாத மலர்களெல்லாம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி.